இந்தியா பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல. இப்படி நம்ம கெத்தா சொல்ற மாதிரி தான் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு அமெரிக்கால ராஜ மரியாதை கிடைச்சிருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றுட்டாரு. ஸோ இந்த ஒரு பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறதுக்காண்டி நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் போயிருந்தாரு. நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவோட ஃபாரின் மினிஸ்டர், ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டர்னு சொல்லி இது மாதிரி நிறைய நாட்டு தலைவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க. அங்கே போய் ட்ரம்ப் அவர்களோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன தெரியுமா இருக்கு, நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு மட்டும் முதல் வரிசையில் இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் இங்கே நின்று பேசினாரு அப்படின்னா இங்கே தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் உட்காந்துருக்காரு. அந்த அளவுக்கு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டருக்கு அமெரிக்கா ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. இதை சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், ஏப்பா இதெல்லாம் பெரிய விஷயமா? மற்ற நாட்டில் இருந்து தலைவர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்வரிசையில் தான் இடம் கொடுப்பாங்க, இதனமோ பெரிய விஷயமா பேசுறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே இது பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா என்னதான் ஜப்பானோட ஃபாரின் மினிஸ்டர், ஆஸ்திரேலியாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்திருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரண்ட் ரோல இடம் கொடுக்கல, அவங்க தேர்ட் ரோல தான் உட்காந்துருந்தாங்க. ஆனால் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈக்வடரியன் பிரசிடென்ட் பக்கத்தில் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் உட்காந்துருந்தாரு. அவருக்கு மட்டும்தான் ஃப்ரண்ட் ரோவில் இடம் கிடச்சிருக்கு. இதுலேருந்தே தெரியலையா அமெரிக்கா இந்தியாவை எந்த அளவுக்கு ஒரு முதன்மையான நட்பு நாடாக பார்க்குறாங்கன்னு. ஏன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா இந்த 3 நாடுகளும் தான் குவாட்ல இருக்காங்க. என்னதான் இந்த 3 நாடும் குவாட்ல இருந்தாலும் எங்களுக்கு இந்தியா தான்ப்பா முக்கியத்துவமான நாடு அப்படின்றத இந்த ஒரு விஷயம் மூலமாகவே உணர்த்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டே தான் வந்திருந்தோம், ட்ரம்ப் வந்துட்டார் அப்படின்னா இந்திய அமெரிக்க உறவுகள் அப்படின்றது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போவே அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் எங்களுக்கு இந்தியா தான் நட்பு நாடு அப்படின்றத இந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து உணர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் என்ன தகவல் இருந்துச்சு அப்படின்னா, ட்ரம்ப்போட பதவியேற்பு விழாவில் எல்லாத்துக்குமே அழைப்பு வந்திருக்கு, நம்ம பிரதமர் மோடிக்கு அழைப்பே வரலப்பா, அவ்வளோதான் ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஆப்பு வைக்க போகிறாரு, அதை பண்ண போகிறாரு, இதை பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அமெரிக்கா நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் எங்கே போனாலும் மாசாக தாங்க இருக்காரு. மனுஷன் இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு போயிருந்தாரு. அங்கேவும் அவருக்கு வரவேற்பு பலமாக தான் கொடுத்துருந்தாங்க. மனுஷன் பாகிஸ்தானில் இறங்கும் போதே என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியும். நார்மலான ஸ்பெக்ஸ் தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் போட்டிருப்பாரு. அங்கே போய் இறங்கினோடனே அந்த ஒரு ஸ்பெக்ஸை கழட்டிட்டு கூலர்ஸை மாட்டுவார் பாருங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாசான சம்பவமாக இருக்கும். இது மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அப்படின்றது கரெக்டாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்றதுக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்களும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ட்விட்டரில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ஒரு போஸ்ட்டை பார்க்கும்போதே இவங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுதுங்க. ஏன்னா இன்னொரு நாட்டு தலைவரை சொல்லும்போது தலைவராக மட்டும் மென்ஷன் பண்ணாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட் பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படின்னு ஃப்ரெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அந்த போஸ்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்யூச்சருக்காண்டி நிறைய விஷயங்களை பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி போன தடவை எப்படி 2 நாடுகளும் இணக்கமாக செயல்பட்டோமோ அதே மாதிரி இந்த தடவையும் நம்ம 2 நாடுகளும் இணக்கமாக செயல்படணும் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காருங்க. இது மூலமாகவே தெரியுது நம்ம இந்திய அமெரிக்க உறவுகள் அப்படின்றது எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு. இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்களோட ஒரு லெட்டரை ட்ரம்ப்புக்கு கொடுக்கறதுக்காண்டி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கொண்டு போயிருக்காரு. ஸோ இதெல்லாமே ட்ரம்ப் அவர்களோட இனாக்ரேஷன் செரமோனியில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா என்னதான் ஜோ பைடன் வந்ததுக்கப்புறமும் இந்திய அமெரிக்க உறவுகள் சுமூகமாக இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் இருந்தப்ப நம்ம இந்திய அமெரிக்க உறவுகள் இருந்த மாதிரி இல்லைங்க. ஏன்னா ட்ரம்ப் இருந்தப்போ தான் நம்ம முக்கியமான அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணோம், நிறைய விஷயங்கள் பண்ணோம். இப்போ அதே மாதிரி அடுத்து இந்திய அமெரிக்க உறவுகள் மாறும் அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம் இனிமேல் நடக்கிற விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.